சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் நடைமுறையில் மாற்றம் செய்த மத்திய அரசு. சிபிஎஸ்இ பள்ளிகள் அங்கீகாரம் பெற மாநில அரசின் தடையில்லா சான்று பெற தேவையில்லை. வானிலை மாற்றம் காரணமாக கடந்த ஆண்டு நவம்பரில் நிறுத்தப்பட்ட நாகை இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இன்று தொடக்கம். நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளார். நாதாக பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பிதழ்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல். பிரேசில் நாட்டில் நுபோரங்கா நகர் பகுதியில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. பல்கலைக்கழக மாணவர்கள் 12 பேர் பலி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி நின்று பக்தர்கள் வழிபாடு நடத்த அனுமதி. இறைவன் முன்பு அனைவரும் சமம். இந்த அனுமதி வரவேற்கத்தக்கது. அமைச்சர் சேகர்பாபு பெருமிதம். தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கும் வரியை தரமாட்டோம் என்று சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். ஆனால் கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம். அதுதான் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை. முதல்வர் ஸ்டாலின் ஆவேசம். தேசிய கல்விக் கொள்கை மொழி சுதந்திரத்தை உறுதி செய்வதோடு மாணவர்கள் விரும்பும் மொழியில் கல்வி கற்பதை உறுதி செய்கிறது. எந்த மொழியையும் யார் மீதும் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கவில்லை. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. மத்திய அரசு ஹிந்தியை தமிழகத்தில் திணிக்க முயற்சிப்பதாக எழுந்த புகாருக்கு தர்மேந்திர பிரதான் பதில். 2024-25 நாடு முழுவதும் தாவேகா உட்பட 60 புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் 6 தேசிய கட்சிகள், 58 மாநில கட்சிகள், 2763 அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ராஜஸ்தானில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது அமளியில் ஈடுபட்ட 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். தொடர்ந்து சட்டசபையில் இரவு முழுவதும் போர்வைகள் மெத்தைகள் கொண்டு வந்து உறங்கி நூதன போராட்டம். மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு உயர வேண்டும். ஒரு மாநிலம் தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் பார்ப்பது பொருத்தமற்றது. தர்மேந்திர பிரதான் விளக்கம்.